இப்போ நம்ம வந்து பட்டர் குக்கி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 3/4 கப்பு பட்டர் எடுத்திருக்கேன், வெண்ணெய். இதை வந்து நல்லா நம்ம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. இதை வந்து இந்த மாதிரி முட்டை அடிக்கிற இந்த இதை வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதும் இப்போ நமக்கு இந்த பிஸ்கெட்டில் வந்து நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இதுக்கப்புறம் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்ப்போம். அதில் வந்து நீங்கள் அந்த சர்க்கரையை பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா குங்குமப்பூ சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக. இந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்க போகிறேன், ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். வந்து நல்லா இதை பவுடர் பண்ணியாச்சு. இந்த சர்க்கரையை வந்து இப்போ நம்ம இந்த வெண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கரையிற அளவுக்கு, நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா இது நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ 2 கப் வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இதை வந்து சப்பாத்தி மாவு நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரேப் வந்து விரிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து நல்லா இப்படி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபுட் ரேப் இருக்குல்ல அதை வந்து இது மேலே இப்படி சுற்றிடலாம் கொஞ்சம் டைட்டாக. இப்போ இதை வச்சு கொஞ்சம் நல்லா இப்படி 4 பக்கமும் நம்ம தட்டி ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் செட் ஆகும், இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எல்லா குக்கியும் கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இந்த ட்ரேயில் அடுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம வந்து இதை அடுக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குக்கியெல்லாம் நல்லா இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இது மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு அதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன். இப்போ அவனை வந்து 375 டிகிரிக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கீஸை வந்து அதில் வச்சு நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கியை வந்து அவன்லேருந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்கும். ஸ்ட்ராங்காகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.